ஓகே, ஸோ இதுதான் வந்து இங்கே ஜனநாயகன் ஆடியோ ரிலீஸ் நடக்க போகிற ஸ்டேஜ். என் நெஞ்சில் குடியிருக்கும் கண்ணு தெரியாது, பார்த்து தண்ணியில் விழுந்துருவேன். எல்லாருக்கும் வணக்கம். கண்ணு தெரியுதா? ஒரு வானவில்லின் பக்கத்தில் வாழ்ந்து பார்க்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஓ முகர கட்டிக்கு ஓயாம வணக்கம் பண்ணுமா? வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு எங்க போறோம்? ஏன் மூஞ்சி சுட்ட மாதிரி வச்சிருக்க? தளபதி இங்க தளபதி பர்சனலா கூப்பிட்டாரு. அது ஒரு போட்டோ எடுத்துட்டு அனுப்புறோம். தொடக்கத்துல இருந்தே பிரச்சனை இருக்கு. தள்ளி வாங்க. இதனடா அரவிந்த் பாக்குறதுக்கு ஒரு சீனியர் பிரதர் மாதிரி வச்சிருக்கான்னு பாக்காதீங்க. சாரால வர முடியல, அதனால அவரோட தம்பி வந்திருக்கேன் நானு. எனக்கு சித்தப்பா அவரு. இது நம்ம ஏரியா, உள்ள வராது. நீ வரலாம். ஸோ நாம வந்து இப்போ ஸ்டேடியத்துக்கு போயிட்டு இருக்கோம். இது எங்கே நடக்குதுன்னா புக்கிட் ஜாலியர் ஸ்டேடியத்தில் நடக்குது. நியர்லி 1 lakh கெப்பாசிட்டி இருக்கிற ஸ்டேடியம். அங்கே தான் போயிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு தளபதியை பார்த்துட்டு ஒருத்தன் முன்னாடி தடுக்கி விழுந்தான். நியர்லி அதே நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம். பார்த்துட்டு வடகம் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு வந்துடுவோம். என் நெஞ்சில் குடியிருக்கும் ஓகே, ஸோ இதுதான் வந்து இங்கே ஜனநாயகன் ஆடியோ ரிலீஸ் நடக்க போகிற ஸ்டேஜ். இங்கே தான் கொஞ்ச நேரத்தில் ரிலீஸ் ஆக போகுது அந்த ஆடியோ. ஸோ நான் கஷ்டப்பட்டு போராடி ஃபுல் செக்யூரிட்டி ஸ்க்ரீனிங் எல்லாம் முடிச்சு இப்போ மலை ஏறி சீட்டை கண்டுபிடிக்கிறோம். ஒரு மலை ஏறணும், செம்ம ஹைட்டு. தளபதியை பார்க்க ரெடியோ. சார் என்ன சொல்லிட்டு இருந்தீங்களே? மழை பெஞ்சிச்சுன்னா நடுவுல இருக்கவங்க என்ன ஆகும்? தெரியலையா? நம்ம மீதி நடுவில் இருக்காங்க எல்லாம் ஜாலி. அதுதான் MVP. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? ஸோ மழையில் நினைச்சா அவன் எப்படின்னு சொன்னான். அதுக்கு பேர் தான் என்னது ஈவல் பொறப்புன்றது. நடக்கிறது ஈவல் பொறப்பு. அதுக்கு நடக்கிறது சொல்லி. ஆனா செம சூடா இருக்கு. அது வேற. ஆமால ஒரு ஃபேன் இல்ல ஒண்ணு. ஓகே, மேனேஜ் பண்ணிக்கிறோம். மழை பெஞ்சா நல்லா இருக்கும். நம்மளும் நல்லா இருக்கும். ஆனா இங்க இருப்பாங்கல்ல அவங்களும் நல்லா இருக்காது. ஆனா நம்மளும் என்டர்டெய்னிங்கா இருக்கும். அவங்க ஓடுறத பாக்குறது நினைக்கிறேன். ஆனா இதுவும் தெரியல, மூடுற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கான்சர்ட் மாதிரி நடக்குமா, அது ஒரு திருவிழா நடக்கும். அதுக்கப்புறம் தான் ஆடியோ லான்ச், என்ட்ரன்ஸ், அதுக்கு ஆடியோ லான்ச் பண்ணுறோம். ஒரு ஸ்பீச் இருக்கும். ஆனால் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கும். எஸ், ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இன்க்ளூடட் வந்து சிவப்பு அண்ட் மஞ்சள் எதுவும் போடக்கூடாது. நோ பொலிட்டிக்கல் ஸ்பீச், நோ பொலிட்டிக்கல் அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. ஆனா எங்களுக்கு அதை பத்திலாம் கவலையே. நாங்க ஒரு நரி கூட்டம், எங்களை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல சீட்ல உட்காந்துருக்க மாட்டோம். நீங்க ஸ்வெட்ல தான் ஆடிட்டு இருக்கும். ஆனா ஆய் போயிருப்போமா, ஆடிட்டு இருப்போமா வருதா இல்ல? இதை விட அதிகமா வெளியவே இன்னும் ஜனம் இருக்கு. ஆமா, செம கூட்டம். அங்க பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் 4 hours ஆஃப் அந்த விழா வந்து தளபதி கச்சேரின்னு வச்சுருக்காங்க. அப்படின்னா ஃபுல்லாக வந்து சாங்ஸ், கான்சர்ட் மாதிரி பண்ணுறாங்க. நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்துருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விதமான ஜான்ரஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு கேட்கவே.
இந்த நேரத்தில் நிறைய காமெடியான ஈவெண்ட்ஸும் நடந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பேனர் போட்டாங்க. அந்த பேனர் பார்த்திங்கன்னா மேலேருந்து 3வது மாடியிலேருந்து போட்டாங்க. அந்த 2வது மாடியில் இருக்கவங்களோட மேலே வந்து அடித்து தூக்கிடுச்சு. நீங்களே பாருங்கள் இந்த வீடியோ கிளிப்பை. எனக்கு உண்மையாக சொல்ல போனால் நாங்கள் இங்கே இருந்தது இஸ் லவுடஸ்ட் க்ரௌட் நான் என் வாழ்க்கையிலேயே எவர் கேட்டது. நாங்கள் வந்து பெரிய ஃபுட்பால் ஸ்டேடியம் போயிருக்கோம், பெரிய கிரிக்கெட் பால் ஸ்டேடியம் போயிருக்கோம். இருந்தாலும் தளபதி கச்சேரி வேறு மாதிரி, வேறு லெவல், வேறு லவுட்னஸ் இருந்துச்சு. இப்பதான் தளபதி கச்சேரி முடிஞ்சிச்சு. உங்களோட ரிவ்யூ என்ன போய்? தளபதியோட மூச்சு எடுத்தாச்சு. அடுத்தது எங்கள்ல இருந்து ஒரு 200 மீட்டர் தூரத்துல நின்னாரு. ஆனா ஒண்ணுமே பண்ண முடியல. கண்ணு தெரியல. இவனுக்கு ஏற்கனவே கண்ணு தெரியாது. இதுல வேற அவரு அங்கேயும் இருக்காரு. நான் வேற மாப்பிள்ள அங்க இருக்காரு. எங்கடா தேடுறா? கடைசி படத்துலயும் பார்த்துட்டோமேடா, நேர்ல பார்த்துட்டோம். அந்த ஒரு நிம்மதி இருக்கு. வெரி லாங் ஒரு படத்தோட இவெண்ட்ல தளபதியை பார்த்தது. அதுவும் அவர் வாயாலே சொன்னார் கைஸ், ஒன் லாஸ்ட் டைம். கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது? சரி அதை விடுவோம். என்ன டைம் இப்போ? 1:35 125. நாங்க இங்க வந்து queue நின்னது 12 மணி நேரம் ஆயிடுச்சு. 2:30க்கு ஆரம்பிச்சோம். 2:30 12 மணி நேரமா இங்கே தான் இருக்கிறோம். அதே சீட்ல தான் உட்கார்ந்துருக்கோம். ஆமா, பேக் சைடு முதுகுலாம் வலிக்குது. இவனுங்களாச்சும் நடுவுல சுவிட்ச் ஆஃப் பிரேக் போடாது. கடைசியில் இவன் எஞ்சி வரல. லேசி பாய். #1 last time for தளபதி. #1 last time for தளபதி.